ஹாய் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போது 8th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லெசன் 3rd டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் லெசனில் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் ஆனகிராம் பார்த்தோம் இல்லையா? இப்போது அடுத்தபடியாக அதே பேஜில் இருக்கக்கூடிய ஆன்டிகிராம் பார்க்க போகிறோம். ஆன்டிகிராமுக்கும் ஆனகிராமுக்கும் நிறைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனகிராம்ங்கிறது என்னது? அது வேர்ட்ஸ் தான். அனகிராம்ஸுங்கிறது வேர்ட்ஸ் தான். அது எப்படி உருவாக்கப்படுது? ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இடத்த மாற்றி போட்டு ஒரு பொருளுள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக மாற்றுறது தான் அனகிராம். அது நாம் படிச்சுட்டோம் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது அதே அனகிராமை அந்த ஆன்டிகிராம்ங்கிறது என்னென்னு கேட்டால், அனகிராம் விச் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். அதே மாதிரியே கொடுத்துருக்க வார்த்தையை மாற்றி போடணும். அட் த சேம் டைம் அங்கே என்ன கண்டிஷன்னா, அது ஒரு ஆப்போசிட் வார்த்தையாக இருக்கணும். அனகிராம்ங்கிறது ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இடத்த மாற்றி நாம் அரேஞ்ச் பண்ணி உருவாக்கக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய வார்த்தையை என்ன மாதிரியான வார்த்தையாக நம்ம உருவாக்கணும்? கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு எதிர்ச்சொல்லாக உருவாக்கணும். புரியுதுங்களா? நாம் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்துடும். இப்போது SANTA சாண்டானா யார்? நமக்கு நல்லது செய்கிறவங்க. நமக்கு கிறிஸ்மஸ் இப்போ கூட முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் நமக்கு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க சாண்டா, ஒரு தேவதூதர் மாதிரி. அதில் இருக்கிற எழுத்துக்களை ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதும்போது கிடைக்கக்கூடிய வார்த்தை சாத்தான்கிறவங்க யார்? நமக்கு துன்பத்தை தரக்கூடியவங்க, நம்ம கெட்ட விஷயத்தை போதிக்க சாத்தான். SATAN. அதே எஸ் இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, ஏ இருக்குது, என் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம், எழுத்துக்களை மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த மாற்றி கொண்டு உருவாக்கப்பட்ட வார்த்தை இந்த சொல்லுக்கு, சாண்டாங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் வேர்டாக இருக்கணும். அதுதான் இங்கே கண்டிஷன். அப்படி இருந்தால் தான் அதை என்னன்னு சொல்கிறோம்? ஆன்டிகிராம்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எபிடாஃப் ஹாப்பியஸ்ட். எபிடாஃப்க்கு மீனிங் ஆப்போசிட் ஹாப்பியஸ்ட். எபிடாஃபில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணி ஹாப்பியஸ்ட் அப்படிங்கிற அதோடைய ஆப்போசிட் மீனிங்கை கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி யுனைட்டட்னா ஒன்றா இருக்கிறது, அன்டைடுனா பிரித்து விடுறது. அன்டைடு. அடுத்தது ஹார்ம்ஃபுல்னஸ்னால் ஒரு ஆபத்தானது. ஹார்ம்லெஸ் ஃபன். அதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை ஹார்ம்லெஸ் ஃபன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இதில் நாம் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம். இப்போ நாமளாக இதை ஃபாலோ பண்ணி நாம் கொஞ்சம் உருவாக்க போகிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள், EARLIEST, ஏர்லியஸ்ட். ஏதாவது உங்களுக்கு ஐடியா வருதா? ட்ரை பண்ணுங்கள். ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நாம் இதே எழுத்துக்களை வச்சு நாம் உருவாக்கக்கூடிய வார்த்தை ரெய்ஸ், RAISE, ரெய்ஸ். லேட், LATE இருக்கா? எல் இருக்கா? ஏ இருக்கா? டி இருக்கா? இ இருக்கா? ரெய்ஸ். ஆர் இருக்கா? இருக்குது. ஏ இருக்கா? இருக்குது. ஐ இருக்கா? ஐ இருக்குது. எஸ் இருக்கா? இ இருக்கா? ஓகே, ரெய்ஸ் லேட். ஓகே, இங்கே 1 2 ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ தான் இருக்குது. ஆனால் நாம் இந்த மாற்றும் போது திருப்ப அந்த லெட்டரை நாம் பயன்படுத்திக்கலாம். ரெய்ஸ் லேட். அடுத்தது ஃபெஸ்டிவல். இதுக்கு ஆப்போசிட் ஆன்டிகிராம் வேர்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்தே EVIL. இ இருக்குது, வி இருக்குது, ஐ இருக்குது, எல் இருக்குது. ஈவில், FAST, ஈவில் ஃபாஸ்ட். ஃபெஸ்டிவல்னால் கொண்டாட்டம், ஈவில் ஃபாஸ்ட்னால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டான மீனிங், அதை துக்கம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரக்கூடியது. அடுத்து ஃபியூனரல்லாம் என்ன? இறுதி சடங்கு. FUNERAL.
ஃபியூனரல் அதுக்கு ஆப்போசிட். ஃபியூனரல்ங்கிறத இறுதி சடங்கு நம்ம வருத்தமாக தான் செய்வோம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய அந்த இறுதி சடங்கு தான் ஃபியூனரல். அதுக்கு ரியல் REAL ரியல் ஃபன் அப்படின்னு கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம்? ரியல் ஃபன் FUN ரியல் ஃபன். ஓகே. அடுத்தபடியாக வயலன்ஸ்னாவே வன்முறை. அதுக்கு ஆப்போசிட்டு நைஸ் லவ். அதுக்கு பதிலாக அன்பை செலுத்தினோம்னா எந்த ஒரு செயலையும் நாம் சாதிக்க முடியும். நைஸ் லவ். ஏர்லியஸ்ட் ரைஸ் லேட். ஏர்லியஸ்ட்னால் சீக்கிரமாக. அதுக்கு ஆப்போசிட் ரைஸ் லேட்டாக பண்ணுறது. ஃபெஸ்டிவல் ஈவில் ஃபாஸ்ட். ஃபெஸ்டிவல்னால் சந்தோஷம் நல்லதை கொடுக்கக்கூடியது. ஈவில் ஃபாஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டு தீங்கை கொடுக்கக்கூடியது. ஃபியூனரல் இறுதிச் சடங்கு வருத்தமாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் ரியல் ஃபன் சந்தோஷமாக இருக்கிறது. வயலன்ஸ் வன்முறை. நைஸ் லவ்ங்கிறது அன்பை காமிக்கிறது. ஓகேயா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.